தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி3. இந்த ஷோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சீப் ஆப் ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் விஆர் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்லையுமே இந்த படம் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஸ்பை த்ரில்லரை வச்சு எடுக்கப்பட்ட ஒரு ஆக்ஷன் மூவி அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா, படத்தினுடைய கதாநாயகன் பென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஐஏ ஏஜெண்ட்டாக இருக்கார். அவருடைய மனைவியும் வந்து பார்த்திங்கன்னா பரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஐ ஏஜெண்ட்டாக இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருடைய வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பாம் பிளாஸ்ட் நடக்குது. அந்த பாம் பிளாஸ்டில் பரா வந்து இறந்து போகிறாங்க. கதாநாயகன் பென் வந்து தன்னுடைய மனைவி கொன்னது யார் அப்படின்றத கண்டுபிடிச்சாரா இல்லையா, அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மனைவி மேலே டபுள் ஏஜென்ட் அப்படின்ற முத்திரை குத்திருப்பாங்க. ஸோ அந்த பழியை வந்து தீர்த்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பற்றி அலசணும் அப்படின்னா, கதாநாயகன் பென் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய மனைவி கொண்டது யார் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ணுற அந்த சீன் ஆகட்டும், ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷனில் வர ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரசிக்கும்படியாக அமைச்சிருப்பாங்க. அதே போல் அதில் யாரையெல்லாம் காப்பாற்றுறாரு அப்படின்ற மாதிரி சீனுமே வந்து பார்த்திங்கன்னா ரசிக்கும்படியாக அமைச்சிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் பென்னுக்கு வந்து ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பான். அந்த பையனை ஒரு கும்பல் கடத்தி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கும்பல்கிட்ட இருந்து தன்னுடைய பையனை காப்பாற்றினாரா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு சீன் போயிட்டுருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரசிக்கும்படியாக எடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை டிஃப்ரென்ஸ் லொக்கேஷனில் எடுத்திருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா விஷுவலாக பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நிறைய சின்ன சின்ன ட்விஸ்ட் அண்ட் டேர்னிங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதையுமே வந்து பார்த்திங்கன்னா ரசிக்கும்படியாக அமைச்சிருந்தாங்க. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஸ்பை த்ரில்லர் படம் பார்த்துருப்போம். அதனால் இந்த படத்தை பார்க்கும்போது அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. திரைக்கதையில் கொஞ்சம் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் வேறு லெவலில் அமைஞ்சிருக்கும். திரைக்கதை கொஞ்சம் அழுத்தமாக இல்லாதனால ஒரு முறை இந்த படத்தை பார்த்து நீங்கள் ரசிக்கலாம். இந்த படம் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் இல்லை. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங்க்கு 5க்கு 2.8. அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.